Hi friends, welcome back to the Trendy Tailoring. First of all, நம்ம குரூப்ல ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாரி ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பொதுவா நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஒரு சைஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுல எத்தனை விதமான சைஸ் இருக்கு, அந்த சைஸை வந்து நம்ம எந்தெந்த சாரிக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபால்ஸ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப சாரி ஃபால்ஸ் வந்து 3 சைஸ்ல இருக்கு. என்னென்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5 இன்ச்ல ஒரு சைஸ் வரும். அதே இன்னொரு சைஸ் வந்து 4 இன்ச், இன்னொரு சைஸ் பாத்தீங்கன்னா 3.5 இன்ச். இந்த மாதிரி 3 சைஸ்ல ஃபால்ஸ் வரும். 3 சைஸோட லென்த்துமே பாத்தீங்கன்னா ஒரே லென்த்தா தான் இருக்கும். என்னென்ன சைஸ் ஃபால்ஸ் எந்தெந்த சாரிக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரியில ஃபால்ஸ் செலக்ட் பண்ணும்போது சாரியில வர பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை விட 1 இன்ச் பெருசா இருக்கிற மாதிரி ஃபால்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா, நீங்க இப்ப சாரியில ஃபால்ஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது பார்டருக்கு ஈக்குவலா வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பார்டருக்கும் சாரிக்கும் இருக்கிற அந்த நம்ம ஜாயின் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட் வந்து கிளியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே பார்டரை விட 1 இன்ச் பெருசா இருக்கிற மாதிரி ஃபால்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சாரிக்கு ஃபால்ஸ் கலர் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி செலக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாரியோட பார்டர் கலரை விட அதுக்கு மேல இருக்கிற சாரி கலர் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம பார்டருக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறனால நம்ம வைக்கிற ஃபால்ஸ் வந்து வெளியே தெரியிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்க பார்டர் கலரை விட அதுக்கு மேல இருக்கிற சாரியோட கலருக்கு ஃபால்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் சாரிக்கு ஃபால்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது பியூர் காட்டனா வாங்காம நீங்க பாலிஸ்டர் மிக்சிங், காட்டன் பிளஸ் பாலிஸ்டர் மிக்சிங்கோட வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபால்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சாரிய வாஷ் பண்ணும் போதும் சிங்க் ஆகாம இருக்கும். அப்படி நீங்க காட்டன் ஃபால்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாரியில அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாம அழகா சாரியோட ஃபால்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தா அதுல காட்டன் கூட பாலிஸ்டர் மிக்சிங்கோட வந்திருக்கிற ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அதை வாங்கி கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாரியில ஃபால்ஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது ஒரு சில சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்டர்ல கீழே வந்து உங்களுக்கு பிளைனா இருக்கும், மேல வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி சாரி எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது மிஷின்ல ஸ்டிச் பண்ண முடியாது. ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம பிளவுஸ்ல எப்படி ஹெம்மிங் பண்ணுமோ அந்த மாதிரி கீழே மட்டும் நீங்க மிஷின்ல ஸ்டிச் பண்ணிட்டு மேல வந்து ஹெம்மிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரியில ஃபால்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், அதுல என்னென்ன சைஸ் இருக்கு, அது எந்த சைஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சாரியோட கிளாத்தை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல சாரிக்கு எப்படி ஃபால்ஸ் ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுலயும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.